Hello aspirants. So இப்போ evolution என்ற டாபிக் பார்ப்போம். சரியா? evolution அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷன் வந்து உருவாகிறப்போ, தட் இஸ் இந்த வேர்ல்ட் தட் எர்த் வந்து ஃபஸ்ட்டாக எர்த் வந்து உருவாகினப்போ, தட் இஸ் ஃபஸ்ட்டு எப்படி வந்து ஹியூமன் பீயிங் இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஹியூமன் பீயிங் வந்து எப்படி மாறினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் என்னன்னு சொல்லுவோம், எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஃபஸ்ட் உலகத்திலேயே முதலாக படிச்சிருந்த மனுஷனும் இப்போது இருக்கிற மாடர்ன் மேனும் எப்படி வந்து அந்த ஸ்டேட்டில் இருந்து இப்படி மாறினாங்க. இப்போது எப்படி இருக்காங்க மாடர்ன் மேன்? நம்ம என்ன பண்ணுறோம், நம்மனா நல்லா சமைச்சு சாப்பிட்றோம். முதல்ல எப்படி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க மனுஷங்க வந்து அப்படியே சமைக்காமல் அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடேரியனாக இருக்கட்டும், நான் வெஜிடேரியனாக இருக்கட்டும், அப்படியே ரா சாப்பிட்டாங்க. ட்ரெஸ்லாம் எதுவுமே போடாமல் வெறும் லீவ்ஸ் மட்டும் கட்டிக்கிட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பாஸ் ஆகிட்டே இருந்தாங்க. ஓகேவா? ஒரு இடத்துல செட்டில் ஆகலை. பட் மாடர்ன் மேன் எப்படி இருக்கான், ஒரு இடத்துல செட்டில் ஆகியிருக்கான். ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் எப்படி நடந்தது அதை பற்றி படிக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ எவல்யூஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கிராஜுவல் சேஞ்ச் இன் லிவிங் ஆர்கானிசம் ஓவர் டைம். ஸோ எப்படி வந்து சின்னதாக சேஞ்ச் வந்து ஓவர் டைம் எப்படி இந்த சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு படிக்கிறது தான் எவல்யூஷன். சரியா? ஃபர்ஸ்ட் த கான்செப்ட் வாஸ் ஃபர்ஸ்ட் ஹிண்டட் அட் பை ஏர்லி philosophers லைக் லமார்க். ஸோ இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு எவல்யூஷனை பற்றி ஃபிலாசபி அதை பற்றி படிக்க ஆரம்பித்தார். சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஜீன் பேப்டைஸ் லமார்க், அவரோட ஃபுல் நேம் அது, proposed a theory of inheritance of acquired characters. இவர் வந்து ஒரு தியரி எழுதினார். இந்த தியரியோட பேர் என்னென்னா இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்வயர்டு கேரக்டர்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா நம்ம முன்னோர்கள்லேருந்து சில பண்புகள் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, அதை வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை பற்றி வந்து டீட்டெயில்டாக ஒரு தியரி எழுதினவர் தான் இவர் லமார்க். சரியா? அக்கார்டிங் டு லமார்க், organs used more become stronger. Organs used more become stronger, unused ones degenerate அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற பொருள் வந்து உறுப்பு, நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற உறுப்பில் நம்ம அதிகமாக என்ன யூஸ் பண்ணுறோமோ அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும். நம்ம பாடியில் இருக்கிற உறுப்பில் நம்ம எது யூஸ் பண்ணாமல் இருக்கோமோ அது டீஜெனரேட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெய்ல், ஓகேவா? டெய்ல், மங்கிக்கு இருக்கிற டெய்ல், ஓகே, மங்கியோட டெய்ல் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, முதல்ல வந்து மனுஷனும் வந்து எப்படி இருந்தார், குரங்காக இருந்தார். குரங்குக்கு என்ன இருக்கும், கீழே டெய்ல் இருக்கும்ல பின்னாடி. அந்த டெய்ல் வந்து மனுஷன் வந்து யூஸ் பண்ணாமல் அது என்ன ஆயிடுச்சு, டீஜெனரேட் ஆகிடுச்சு. தட் இஸ் அப்படியே அழிஞ்சு போயிடுச்சு. சரியா? எது அதிகமாக யூஸ் பண்ணாரோ அது ஸ்ட்ராங் ஆகிட்டே போச்சு. தட் இஸ் கை கால்லாம் வந்து அதிகமாக மனுஷன் யூஸ் பண்ணுறதுனால கை காலோட ஷேப் மாறி கை கால் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. பட் டெய்ல், ஓகேவா, யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால அது என்ன ஆகிடுச்சு, மனுஷன்லேருந்து டீஜெனரேட் ஆகிடுச்சு. இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் எக்ஸாம்பிள் தான். சரியா? அதுதான் அவரோட தியரி. அதிகமாக யூஸ் பண்ணுற உறுப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும், யூஸே பண்ணாமல் இருக்கிற உறுப்புகள் வந்து அப்படியே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சார்லஸ் டார்வின் ப்ரப்போஸ் த தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ இவர் வந்து சார்லஸ் டார்வினும் என்னது, ஒரு ஃபிலாசபர் தான், எவல்யூஷனை பற்றி படித்தவர் தான். இவர் எழுதின தியரி என்னது, நேச்சுரல் செலெக்ஷன். சரியா? ஓகே. அடுத்தது அடுத்த பாயிண்ட். ஓகே. ஸோ டார்வின் வந்து ஒரு புக்கும் எழுதினார். ஒரு நிமிஷம், நான் எந்த மிஸ் பண்ணிக்கணும் பார்க்குறேன். அடுத்தது டார்வின்ஸ் புக் ஒரிஜின்ஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ். இது எழுதின வருஷம் 1859. இதில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாருன்னா, எவல்யூஷன்ஸ் சயின்டிஃபிக்கலி எவல்யூஷன் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு டார்வின் அவரோட புக் ஒரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸில் சொல்லியிருக்காரு. நேச்சுரல் செலெக்ஷன் மீன்ஸ் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். தட் இஸ்
இப்போது நம்ம எல்லா விதத்துலையும் நான் ஒரு எக்ஸாம்பிளாக இந்த சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்டோட கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் அப்படின்னா என்னென்னா, எல்லா ஒரு சிச்சுவேஷன்லேயும் ஹேண்டில் பண்ணுற சக்தி இருக்கிறவங்க தான் வந்து வாழ்வாங்க, சர்வைவ் பண்ணுவாங்க. சரியா? இந்த கான்செப்ட் வந்து முதல்ல ரொம்ப 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 தட் இஸ் உலகம் வந்து படித்ததுலேருந்து இந்த கான்செப்ட் இருக்குது. சரியா? உலகத்தில் வந்து நிறைய உலகம் படித்ததுலேருந்து ஓகே நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. அட்மாஸ்ஃபியரில் நிறைய சேஞ்சஸ், கிளைமேட்டில் நிறைய சேஞ்சஸ், ஆர்கானிசம்ஸில் நிறைய சேஞ்சஸ். முதல்ல உருவாக்கும் போது பூமி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இப்போ கூட நிறைய சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருந்துச்சு பூமியில். அந்த சேஞ்சஸ்லாம் அடாப்ட் பண்ணி, அந்த சேஞ்சஸை அட்ஜஸ்ட் பண்ணி, அந்த சேஞ்சஸை அடாப்ட் பண்ணி வாழ்கிற ஆர்கானிசம் தான் இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டே வராங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அர்த்தில் இருக்கிற சேஞ்சஸில் வாழாமல் அப்படியே ஒரு சில ஆர்கானிசம் என்ன ஆயிடுச்சு, அழிஞ்சு போயிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டைனோசோரால் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பூமியில் வாழ முடியல, அது அப்படியே அழிஞ்சிருச்சு. ஓகேவா? அதே மாதிரி இன்னும் உயிருள்ள தட் இஸ் ஸ்பீஷீஸ் இருக்காங்க இல்லையா, நிறைய ஸ்பீஷீஸ், வைல்ட் லைஃப். ஓகே, அனிமல்ஸ்லாம் என்ன நடக்குது, அனிமல்ஸ்லால வந்து இந்த எர்த்தோட அட்மாஸ்பியர் நம்ம செய்கிற காரணத்தினால, நம்ம செய்கிற இவெண்ட்ஸ்னால, லைக் குளோபல் வார்மிங்காக இருக்கட்டும், நம்மளால தானே கிளைமேட் சேஞ்ச்லாம் வருது. அதனால் யார் பாதிக்கிறா, ஆர்கானிசம்ஸ் பாதிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாமல் ஆர்கானிசம் என்ன ஆகிட்டுருக்காங்க, அழிஞ்சுக்கிட்டே போயிட்டுருக்காங்க. ஸோ சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னால் எல்லா தட் இஸ் இருக்கிற எல்லா சிச்சுவேஷன்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணி அடாப்ட் பண்ணி வாழ்கிற ஆர்கானிசம் தான் வந்து இன்னும் வாழ்ந்துட்டுருக்காங்க, மற்றவங்கலாம் அழிஞ்சிட்டே போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிற தியரி தான் சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட். ஸோ மனுஷன் வந்து கடவுள் வந்து ஃபஸ்ட்டு பூமியை உருவாக்குனாரு. அதில் மனுஷங்களை அப்போது உருவாக்குன மனுஷங்கள் இப்போ கூட என்னவாயிட்ருக்காங்க, சர்வைவ் ஆகிட்டுருக்காங்க. ஓகேவா? இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னா மனுஷங்கள் ஃபிட்டஸ்டாக இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரியா? அடுத்தது, வேரியேஷன் அமங் ஆர்கானிசம்ஸ் ஆர் ரா மெட்டீரியல் ஃபார் எவல்யூஷன். ஓகே, வேரியேஷன் அமங்ஸ் ஆர்கானிசம்ஸ். வேரியேஷன் அப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரியாக இருக்குமா? கிடையாது. நான், என்னோட அண்ணா, என்னோட தங்கச்சி, என்னோட அக்கா எல்லாரும் வந்து மனுஷங்களாக இருந்தாலும் நம்மக்கிட்ட என்ன இருக்குது, வேறுபாடு இருக்குது. நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த வேரியேஷன், அந்த டிஃப்ரென்சஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து எவல்யூஷனுக்கே ஒரு ரா மெட்டீரியலாக இருக்குது, பேசிக்காக இருக்குது. ஸோ எவல்யூஷன் நடக்கணும் அப்படின்னா என்ன இருக்கணும், வேரியேஷன் இருக்கணும். டிஃப்ரென்சஸ் இருந்தால் தான் அந்த டிஃப்ரென்சஸ் சேஞ்ச் ஆகிட்டே வரும். சேஞ்சஸ் நடந்தால் தான் எவல்யூஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது வந்து கிரெகர் மெண்டல். இவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சனாலிட்டி. இவர் வந்து ஜெனட்டிக்ஸ் என்ற ஒரு சப்ஜெக்டில் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து சப்போர்ட்டட் டார்வின்ஸ் தியரி லேட்டர். ஸோ டார்வினோட நேச்சுரல் செலெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த தியரி வந்து யார் சப்போர்ட் பண்ணால், மெண்டல் வந்து சப்போர்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது ஓகே அடுத்தது மியூட்டேஷன் தியரி ஆஃப், ஒரு நிமிஷம். ஓகே, மியூட்டேஷன் தியரி ஆஃப் Hugo de Vries explained sudden changes in organisms. மியூட்டேஷன் இந்த கான்செப்ட் தான் இப்போ கூட நம்ம நியூஸில் பார்ப்போம். கொரோனா வைரஸ் அப்போ இது வந்து நம்ம நிறைய பார்த்தோம் இல்லையா. ஸோ மியூட்டேஷன் அப்படின்னா என்னென்னா, சடனாக வந்து மரபியல், ஒரு ஆர்கானிசமோட மரபியல் சேஞ்ச் ஆகிறது தான் மியூட்டேஷன். இப்போ COVID-19 வந்துட்டு இருந்துச்சு, இது ஒரு வைரஸ் இல்லையா. இந்த COVID-19 என்ன ஆச்சு அப்படின்னா, சடனாக வந்து அதோட மரபியல், அதோட ஜீன் வந்து சேஞ்ச் பண்ணி வேறு, தட் இஸ் அதே தான் வைரஸ் தான், பட் அதோட
மரபியலை ஜீனையே அது சேஞ்ச் பண்ணிக்கிச்சு. எதனால் அது சேஞ்ச் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பித்தோம், நம்ம வேக்சினேஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா. வேக்சினேஷன் எடுத்தோம்னா நம்மளுக்குள்ள வந்து அந்த வைரஸை ஃபைட் பண்ணுற பவர் வந்துருச்சு. ஸோ அப்போது அந்த COVID-19 என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இவங்களுக்குள்ள நம்மளை தோக்கடிக்கிற பவர் வந்திருக்கு, நம்ம என்ன பண்ணணும், நம்மளை மாற்றிக்கணும், இவங்களால நம்மளை தோக்கடிக்க விடக்கூடாதுன்னு சொல்லி அதோட மரபியலே அதை சேஞ்ச் பண்ணிக்கும். சரியா, சேஞ்ச் பண்ணி வேறு ஃபார்மில் வளர ஆரம்பிக்கும். அதுதான் வந்து மியூட்டேஷன். இந்த தியரி யார் சொன்னவர் அப்படின்னா ஹியூகோ டி ரீஸ். இவர் தான் வந்து சடனாக ஜெனட்டிக் சேஞ்சஸ் நடக்கும் ஆர்கானிசமில், அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா மியூட்டேஷன் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது எவல்யூஷன் எக்ஸ்பிளைன்ஸ் ஒரிஜின் ஆஃப் நியூ ஸ்பீஷீஸ். ஸோ இந்த எவல்யூஷனை பற்றி நம்ம படிக்க தான் நம்மளுக்கு புதுசாக என்ன ஆர்கானிசம்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எவிடன்ஸ் ஃபார் எவல்யூஷன் கம் ஃப்ரம் ஃபாசில்ஸ், anatomy, embryology and molecular biology. So that is changes நடந்திருக்கு, மனுஷன் வந்து இந்த மாதிரியே இல்லை, ஒரு ஆர்கானிசம் வந்து இந்த மாதிரியே இல்லை, அவங்களுக்குள்ள நிறைய சேஞ்சஸ் வந்திருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு தெரிகிற எவிடன்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாசில்ஸ் நான் போன கிளாஸ்லேயே சொன்னேன் உங்களுக்கு. தட் இஸ் டெட் மெட்டீரியல், தட் இஸ் செத்து போன அனிமல்ஸோட போன்ஸ்லாம் வந்து என்ன சொல்கிறது, சாயிலுக்குள்ளே மண்ணுக்குள்ளே இருக்கும் இல்லையா. ஸோ அதை பற்றி படிக்கிறது. அனாட்டமி, தட் இஸ் நம்மளோட சிஸ்டம், ஹியூமன் சிஸ்டமை பற்றி படிக்கிறது தான் அனாட்டமி. எம்ப்ரியாலஜி, எம்ப்ரியாலஜினா கருவில் வளருது இல்லையா எம்ப்ரியோ, அதை பற்றி படிக்கிறது தான் எம்ப்ரியாலஜி. மாலிகுலர் பயாலஜி, சின்ன மாலிக்யூல்ஸை பற்றி படிக்கிற இந்த படிப்பெல்லாம் வந்து ஒரு ப்ரூஃபாக இருக்குது நம்மளுக்கு எவல்யூஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த டிபார்ட்மெண்ட் இந்த சப்ஜெக்ட்ஸ் மூலமாக நம்மளுக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாசில்ஸ் ஆர் ப்ரிசர்வ்ட் ரிமைன்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் ஆர்கானிசம்ஸ். அதான் சொன்னேன் இல்லையா, முதல்ல வாழ்ந்த ஆர்கானிசம்ஸோட ரிமைன்ஸ் தான் வந்து ஃபாசில்ஸ். ஓகேவா, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கைண்ட்லி தமிழ் மீடியம் கண்டென்ட்டை என் கூடவே ரீட் பண்ணிட்டு வாங்க, அப்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு நல்லா புரியும். சரியா, அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் அனாட்டமி ஷோஸ் ஹோமோலோஜியஸ் அண்ட் அனாலோகஸ் ஆர்கன்ஸ். ஹோமோலோஜியஸ் அண்ட் அனாலோகஸ் ஆர்கன்ஸ்னால் வந்து முதல்ல கம்பேரிட்டிவ் அனாட்டமி, தட் இஸ் ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனுஷங்களோட பாடியும் இப்போ இருக்கிற மனுஷங்களோட பாடியும் கம்பேர் பண்ணி படித்தா நம்மளுக்கு முதல்ல இருந்த மனுஷங்களில் என்னென்ன ஆர்கன்ஸ் இருந்தது, இப்போ இருக்கிற மனுஷங்களில் என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால் கம்பேர் பண்ணி படிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ் ஷோ காமன் ஆன்சிஸ்ட்ரினா நம்மளுக்குள்ள தட் இஸ் ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனுஷங்களுக்கும் கண் இருந்துச்சு, நம்மளுக்கும் கண் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால் இது காமன், அவங்களுக்கும் நம்மளுக்கும் காமனாக இருக்கிற ஆர்கன் அப்படின்னு சொல்கிறது தான் ஹோமோலோஜஸ். அனாலோஜஸ்னால் டிஃப்ரென்சஸ் நம்மளுக்குள்ளே இருக்குது இல்லை அவங்களுக்குள்ளே இருக்குது நம்மளுக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் அனாலோஜஸ் ஆர்கன்ஸ் ஷோ அடாப்டேஷன்ஸ் டு சிமிலர் என்வாயர்மெண்ட். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க இருந்த டைமில் என்வாயர்மெண்ட் எப்படி இருந்ததோ அப்படி அவங்களோட ஆர்கன்ஸ் இருந்தது, நம்மளோட என்வாயர்மெண்ட் இப்போ எப்படி இருக்குதோ அப்படி நம்மளோட ஆர்கன்ஸ் வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனாலோகஸ் ஆர்கன்ஸ்லேருந்து நம்மளுக்கு தெரியுது. சரியா, வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ் ஆர் யூஸ்லெஸ் ஆர்கன்ஸ் தட் ஷோ எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி. வெஸ்டிஜியஸ் ஆர்கன்ஸ்னால் வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ்னால் நம்ம மனுஷனுக்கும் வந்து டெய்ல் இருக்குது. சரியா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10,000 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த 15,000 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த மனுஷங்களுக்கு என்ன இருந்துச்சு, டெய்ல் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கும் இருக்குது, ஆனால் வந்து அது என்ன ஆகிடுச்சு, அதோட க்ரோத் வந்து கம்மியாகி நம்மளோட என்ன சொல்கிறது, நமக்கு முதுகு எலும்புக்குள்ளேயே அது வந்து ஹைட் ஆகிடுச்சு. மறைஞ்சு போயிடுச்சு. அது வந்து எதனால் மறைஞ்சு போச்சு அப்படின்னா அது ஒரு வெஸ்டிஜியல் ஆர்கன்.
அது வந்து ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு ஆர்கன் இருந்ததுனால அது வந்து மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூமன் எக்ஸாம்பிள் தட் இஸ் அப்பெண்டிக்ஸ், விஸ்டம் டூத், டெயில் போன், வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ் இதெல்லாம் யூஸ்லெஸ். பட் முதல்ல வந்து மனுஷங்களுக்கு இதெல்லாம் இருந்திருக்கு, இப்போ இருக்கிற மனுஷங்களுக்கு இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது எவல்யூஷன் ஆல்சோ எக்ஸ்பிளைன்ஸ் origin of human from ape-like ancestors. that is ape, monkey மாதிரி இருந்த முன்னோர்கள் வந்து எப்படி வந்து இப்போ இருக்கிற மாடர்ன் மேன் மாதிரி மாறி வந்திருக்காங்கன்னு சொல்லி படிக்கிறது தான் எவல்யூஷன். மாடர்ன் சிந்தசிஸ் கம்பைன்ஸ் டார்வின்ஸ் நேச்சுரல் செலெக்ஷன் வித் ஜெனட்டிக்ஸ் அண்ட் மாலிகுலர் பயாலஜி. ஸோ இப்போ இருக்கிற படிப்பெல்லாம் வந்து அதோட பேசிக்ஸ் என்னவா இருக்குது? டார்வினோட நேச்சுரல் செலெக்ஷன், அது கூட ஜெனட்டிக்ஸும் மாலிகுலர் பயாலஜி எல்லாம் சேர்ந்து இப்போது புதுசாக மனுஷங்களை பற்றி எவல்யூஷன், மாடர்ன் எவல்யூஷனை பற்றி படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்த பாயிண்ட். ஓகே, genetics is a branch of biology that studies heredity and variation. ஹெரிடிட்டி அப்படின்னா என்ன? நம்ம முன்னோர்களில் இருந்த பண்புகள் நம்மளுக்குள்ளே வரது தான் ஹெரிடிட்டி. வேரியேஷன்னா நம்மளுக்கும் நம்ம முன்னோர்களுக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ் தான் வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டை பற்றி படிக்கிறது தான் என்னது? ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? கிரெகர் மெண்டல் இஸ் நோன் ஆஸ் ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ். இம்பார்ட்டண்ட். ஸோ மரபியலை பற்றி வந்து அதோட மரபியலோட தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா father of genetics Gregor Mendel. Mendel worked on pea plant Pisum sativum. ஸோ இந்த பீ பிளான்ட் மேலே ஒர்க் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருந்து அவர் கொண்டு வந்த அவர் என்னென்ன அப்சர்வ் பண்ணாரோ அது அப்படியே ஒரு தியரியாக அவர் எழுதினார். ஸோ அதை பற்றி அந்த தியரியில் அவர் வந்து நிறைய லாஸை வந்து ப்ரப்போஸ் பண்ணார். ஃபஸ்ட்டு லா பார்த்தீங்கன்னா லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நிறைய லாஸை ப்ரப்போஸ் பண்ணார். அந்த லாஸ் வந்து லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவோம். அதில் ஃபஸ்ட்டு லா என்னன்னா லா ஆஃப் செக்ரிகேஷன். சரியா? லா ஆஃப் செக்ரிகேஷன். செகண்ட் லா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். தேர்ட் லா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா லா ஆஃப் டாமினன்ஸ். இந்த 3 லா தான் அவர் வந்து லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொன்னார். சரியா? இது என்னன்னு நீங்கள் வந்து என்னென்ன லா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இன்னும் டீப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து இது ஃபுல்லாக இது எல்லாமே என்னது கிராஷ் கோர்ஸ், இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு போர்ஷனை சிலபஸை முடிக்கிறது. உங்களுக்கு டீட்டெயில்டு கிளாஸ் வேணும், சாட்டிஸ்ஃபேக்டரியாக நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னோட ஃப்ரீ கம்ப்ளீட் ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் கோர்ஸ் வந்து நான் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சமச்சீர் கல்வி ஃபுல்லாக முடித்து அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் புக்ஸ்லாம் ரெஃபரன்ஸ் புக்ஸ் கூட இன்னும் கொஞ்சம் டீப்பாக உங்களுக்கு எல்லாமே எக்ஸாமுக்கு தேவையானது மெயின்ஸ் சிலபஸோட கம்ப்ளீட் பண்ண போகிறேன். டெய்லி நான் கிளாஸ் போடுவேன். ஒரு பெரிய கோர்ஸாக இருக்க போகுது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்டெப்த்தாக எல்லாமே சொல்லித்தரேன். சரியா? நடுவில் ஒரு சின்ன அட்வைஸ், எப்போவுமே படித்தா மட்டும் போதாது, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படித்தா மட்டும் போதாது. பெஸ்ட்டான ப்ரிப்பரேஷன் நீங்கள் டெஸ்ட்டு எழுதி பார்த்தா தான் உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரிப்பரேஷன் கிடைக்கும். இப்போது எல்லாமே படித்து இப்போது இந்த வரப்போகிற குரூப் 2 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னா என்னோடய பிளாட்ஃபார்மில் இருக்கிற இந்த 999 rupees கிடைக்கிற பெய்டு கோர்ஸை பெய்டு டெஸ்ட் சீரீஸை வாங்கிக்கோங்க. ரொம்ப ஸ்டாண்டர்டான டெஸ்ட் மெட்டீரியலாக இருக்குது. பெய்டு டெஸ்ட் சீரீஸை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு கொஷினும் எடுத்து ரீட் பண்ணி நீங்கள் யோசித்த ஆன்சர் கொடுங்க. 1 hour அந்த மாதிரி ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறமா ஒவ்வொரு கொஷினையும் நீங்கள் ரிசர்ச் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சு படிங்க. அந்த மாதிரி படிச்சிங்கன்னா கான்செப்டை வந்து இன்னும் கிளியராக புரியும். இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெரிய வரும். தயவு செஞ்சு அந்த மாதிரி படிங்க. இந்த எக்ஸாமுக்கு எழுதுகிறவங்க இந்த பெய்டு கோர்ஸ் சீரியஸான ஆஸ்பிரன்ஸ் வாங்கி படிங்க. உங்களுக்கு வாங்குறதுக்கு எந்த அசிஸ்மெண்ட் வேணுமோ 9841
727122 காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த பெய்ட் டெஸ்ட் சீரீஸ் வாங்குறதுக்கு அசிஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா? இந்த டெஸ்ட் சீரீஸ் வாங்கி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இல்லை மேம் நான் இந்த வருஷம் அட்டென்ட் பண்ணல, நான் அடுத்த வருஷம் தான் படிக்கிறேன், நான் போர்ஷனே கம்ப்ளீட் பண்ணாமல் எப்படி டெஸ்ட் எழுதுறது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஓகே, நான் நெக்ஸ்ட் மந்த் செப்டம்பர் ஃபஸ்ட் வீக் ஆரம்பிக்கிற ஃபுல் கோர்ஸோட டெஸ்ட்டும் அவைலபிளாக இருக்குது. அதை பற்றி நான் சொல்கிறேன். அது ஒரு டீட்டெயில்டு இயர் லாங் டெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அந்த டெஸ்ட்டை வாங்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் தட் இஸ் 2026க்குள்ளே உங்களுக்கு தேவையான எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி ப்ரிப்பேர் பண்ணி போய் படிக்கிற மாதிரி 1 year லாங் டெஸ்ட்டாக இருக்க போகுது. 62 டெஸ்ட் இருக்க போகுது. அதில் அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1999. 1 full year நீங்கள் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் வந்து அந்த 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 1999ல் Group 1, Group 2, Group 2A, Group 4 எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஒரு டெஸ்ட் 1 year லாங் டெஸ்ட் பேக்கேஜ் இருக்குது. ரொம்ப ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் கண்டென்ட் ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸோட கோர்ஸ் ஃபுல்லாகவே ஃப்ரீயாக இருக்க போது. அந்த கோர்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த இயர் லாங் டெஸ்ட் சீரீஸ் நீங்கள் வாங்கி அதுவும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களை வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கிளியர் பண்ணுறதுல யாருமே தடுக்க முடியாது. ஓகேவா? நான் ஃப்ரீயாக தான் படிப்பேன் அப்படின்னா அது வந்து அந்த மாதிரி யோசிக்கிறது, அந்த மாதிரி மெட்டீரியல் எப்போவுமே எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்காது. உங்கள் கெரியருக்காக உங்கள் க்ரோத்துக்காக அஃபோர்டபுளான ரீசனபிளான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தப்பே கிடையாது. சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. இனிமேல் இட்ஸ் யோர் கால். நீங்கள் தான் முடிவெடுக்கணும். அட்வைஸ் பண்ணி கைட் பண்ணுறது தான் எங்களோட வேலை. ஓகேவா? சரி, அடுத்தது பாயிண்ட் alleles. Alleles are alternative form of gene. Alternative form of geneனா நம்ம டிஎன்ஏக்குள்ளே ஜீன் இருக்கும் இல்லையா, ஜீனை தவிர இன்னொரு ஒரு விஷயம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காம்பனண்ட் இருக்கும். அதை வந்து என்ன சொல்லுவோம்னா alleles அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம டீப்பாக படிக்கணும். சரியா? ஓகே, இப்போதைக்கு இதெல்லாம் போதும். ப்ரிலிம்ஸ்க்கு, ஃபஸ்ட் டைமர்ஸ்க்கு, ரிவிஷனுக்கு இது போதும். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து ஹோமோசைகஸ் மீன்ஸ் ஹேவிங் ஐடென்டிக்கல் alleles. தட் இஸ் ஹோமோசைகஸ் என்ற ஒரு சில செல்ஸ் வந்து ஹோமோசைகஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சில டிஎன்ஏ எதனால அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற alleles வந்து ஐடென்டிக்கலாக இருக்கும், சேமாக இருக்கும். ஸோ டிடி தட் இஸ் இது டீனா என்னது, டால்னஸ். ஓகே, டால்னஸை வந்து காட்டுற ஒரு கேபிட்டல் டி. ஸோ ஜீனுக்குள்ளே நம்ம டிஎன்ஏக்குள்ளே alleles இருக்கும் இல்லையா, ஜீனை தவிர அந்த alleles வந்து சிமிலராக இருந்தாங்கன்னா அப்போ அவங்கள ஹோமோசைகஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம், டிஃப்ரெண்ட் alleles இருந்தாங்கன்னா ஹெட்ரோசைகஸ் alleles அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஜீனோடைப் அப்படின்னா என்னது, ஜெனட்டிக் மேக்கப். எப்படி ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏக்குள்ளே வந்து எல்லாரோட டிஎன்ஏக்குள்ளேயும் உள்ளே இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லா ஹியூமன் பீனோட ஜிஎன்ஏயோட ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு மேக்கப் மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஜெனட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஒரு ஜெனட்டிக் மேக்கப்பை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜீனோடைப் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஃபீனோடைப் அப்படின்னா என்னென்னா இஸ் தி அப்சர்வபிள் கேரக்டர் ஆஃப் அன் ஆர்கானிசம். ஸோ நம்மளால் பார்க்க முடிகிற கேரக்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பேருக்கு வந்து கண்ணு ப்ளூவாக இருக்கும், நம்மளால் அந்த டிஃப்ரென்ஸை பார்க்க முடியுது. ஸோ அது வந்து அந்த மனுஷனோட ஃபீனோடைப் அப்படின்னு சொல்லுவோம். அப்சர்வபிள் கேரக்டர் ஆஃப் அன் ஆர்கானிசம் இஸ் கால்ட் அஸ் ஃபீனோடைப். ஜீனோடைப்னா என்னது, ஜெனட்டிக். தட் இஸ் ஜீனுக்குள்ள எல்லா ஜெனட்டிக் மெட்டீரியலும் எல்லா மனுஷங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும். அந்த மேக்கப்பை ஜீனோடைப் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, அடுத்தது பன்னெட் ஸ்கொயர். பன்னெட் ஸ்கொயர்னா ஓகே ஆஸ்பிரன்ஸ், இப்போது பன்னெட் ஸ்கொயர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்கொயர் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஆக்சுவலி
ஜெனட்டிக் க்ராஸஸை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி வச்சு இந்த ஸ்கொயர் மாதிரியான ஒரு பாக்ஸ் இருக்கும். இதில் குரோமோசோம்ஸ், XY குரோமோசோம்ஸ் வச்சு ஜெனட்டிக் க்ராஸஸ், இது ஒரு டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெக்னிக்கை வச்சு ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன டைப் ஆஃப் என்ன ஜீனோ டைப் இருக்குது, என்ன ஜெனட்டிக் க்ராஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுற ஒரு டெக்னிக் தான் இது பண்ணெட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? மியூட்டேஷன் இஸ் அ சடன் சேஞ்ச் இந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ். இது மியூட்டேஷன் பற்றி நான் இது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா? அதுக்கப்புறமா குரோமோசோம்ஸ் கேரி ஜீன்ஸ் தட் டிட்டர்மைன் ட்ரேட்ஸ். ஸோ நம்ம டிஎன்ஏக்குள்ளே என்னென்ன இருக்கும், நம்ம டிஎன்ஏக்குள்ளே இந்த குரோமோசோம் இருக்கும். இந்த குரோமோசோம்குள்ளே தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் இருக்கும். சரியா? குரோமோசோம் கேரி ஜீன் தட் டிட்டர்மைன் ட்ரேட்ஸ்னால் என்னது, பண்புகள். சரியா? அடுத்தது ஹியூமன்ஸ் ஹேவ் 23 pairs ஆஃப் குரோமோசோம். ஸோ 23 pair அப்படின்னா என்னது, எத்தனை, 46 குரோமோசோம்ஸ் இன் டோட்டல் இருக்குது. செக்ஸ் குரோமோசோம் அதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா XY குரோமோசோம். இதில் அதுதான் வந்து டிட்டர்மைன் பண்ணும். சரியா? ஸோ 23 pair ஆஃப் குரோமோசோம் இருக்கும். அதில் ஒரு பேர் வந்து செக்ஸ் குரோமோசோம். ஓகேவா? ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா அந்த செக்ஸ் குரோமோசோம் என்ன இருக்கும், XXஆக இருக்கும். மெயிலில் பார்த்தீங்கன்னா செக்ஸ் குரோமோசோம் XYஆக இருக்கும். ரீப்ரொடக்ஷன் டைமில் இப்போ ஃபீமேல் வந்து அவங்களோட எக்ஸ் குரோமோசோம் கொடுத்துருக்காங்க, மெயில் அவங்களோட Y குரோமோசோம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிறக்கிற குழந்தை வந்து XY குரோமோசோம், தட் இஸ் பாயாக பிறக்கும். ஓகேவா? இன்கேஸ் அம்மா வந்து எக்ஸ் குரோமோசோம் கொடுத்துருக்காங்க ரீப்ரொடக்ஷனில், அப்பாவும் எக்ஸ் குரோமோசோம், அப்பாவோடையும் எக்ஸ் குரோமோசோம் தான் வந்திருக்கு அப்படின்னா பிறக்கிற குழந்தை எப்படி இருக்கும், கேர்ள். இது XY குரோமோசோமாக இருக்கிற இது வந்து செக்ஸ் குரோமோசோம். ஸோ இது வந்து தட் இஸ் பிறக்கிற குழந்தைக்கும் XY குரோமோசோம் தான் இருக்குது அப்படின்னா பார்னான பேபி வந்து பாயாக இருக்கும். எக்ஸ் குரோமோசோமாக இருக்குன்னா குழந்தை வந்து கேர்ளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ 23 pair ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும் ஹியூமன் பீயிங்ஸில். இதோட டெப்த்தான டாபிக் வந்து நம்ம ஜெனட்டிக்ஸ் வந்து ரொம்ப கிளியராக அது ஒரு டாப்பிக்காக அது ஒரு 2-3 hours வீடியோவாக போடும்போது இதை பற்றி இன்னும் டெப்த்தாக நம்ம பார்க்கலாம். சூப்பர்ஃபிஷியலான ஒரு ரிவிஷனுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் இது. 23 குரோமோசோம் இருக்கும், 23 pair இருக்கும், 46 குரோமோசோம். அதில் ஒரு குரோமோசோம் வந்துட்டு XY பேரில் செக்ஸ் குரோமோசோமாக இருக்கும். ஓகேவா? சரி, அடுத்தது ஜெனட்டிக் டிஸார்டர். இப்போது ஒரு சில பேருக்கு வந்து இந்த மரபியலில் நோய் இருக்கும். ஸோ அந்த டிஸார்டராக இருக்கும், கரெக்டாக இருக்காது, ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்கும். அவங்களுக்கு வர நோய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீமோஃபீலியா, கலர் பிளைண்ட்னஸ், டவுன் சிண்ட்ரோம், இதெல்லாம் வந்து மரபியல் நோய்கள். சரியா? டிஸார்டர்ஸ். ஓகேவா? ஸோ டிஎன்ஏ அப்படின்னா என்னது, டயாக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். இது வந்து ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல். சரியா? இதுக்குள்ளே தான் குரோமோசோம் இருக்கும், குரோமோசோம்குள்ளே தான் ஜீன்ஸ் இருக்குது. சரியா? அதுக்கப்புறமா மாடர்ன் ஜெனட்டிக்ஸ் இஸ் அப்ளைடு. ஸோ மாடர்ன் ஜெனட்டிக்ஸை பற்றி படித்தா நம்ம எங்கெங்கெல்லாம் அது யூஸ் பண்ணலாம், அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணலாம், மெடிசனில் யூஸ் பண்ணலாம், பயோடெக்னாலஜிலலாம் நம்ம வந்து ஜெனட்டிக்ஸ் பற்றி ஜெனட்டிக்ஸோட நாலேஜை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ அடுத்த டாபிக் வந்துட்டு ஹியூமன் ஃபிசியாலஜி அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட்.